வணக்கம். இன்றைய நாள் 23/3/2026 திங்கட்கிழமை. செய்திகள் வாசிப்பவர் பிரியா நவன். பனசியா தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அர்ஜுன ரணதுங்க, தம்மிக்க ரணதுங்க ஆகியோருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல். வெதுப்பக உற்பத்தி பொருட்களின் விலைகளை அதிகரிப்பது தொடர்பில் இன்று தீர்மானம். பேருந்து கட்டணம் அதிகரிப்பு. அமைச்சரவை பத்திரம் இன்று சமர்ப்பிப்பு. இலங்கையின் கடற்பரப்பில் இயற்கை எரிவாயு ஆய்வுகளில் தகவல். எரிபொருள் இறக்குமதியை இந்தியா பன்முகப்படுத்தியுள்ளதாக பிரதமர் மோடி தெரிவிப்பு. அமெரிக்க தளங்களுக்கு ஆதரவான மின் உற்பத்தி நிலையங்களை தாக்குவோம், ஈரான் பகிரங்க எச்சரிக்கை. தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் தாயக செய்திகள். முன்னாள் அமைச்சர் அர்ஜுன ரணதுங்க மற்றும் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முன்னாள் தலைவராக பணியாற்றிய அவரது சகோதரர் தம்மிக்க ரணதுங்க ஆகியோருக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திற்கு சுமார் 800 மில்லியன் ரூபாய் நிதி இழப்பை ஏற்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அர்ஜுன ரணதுங்க மற்றும் தம்மிக்க ரணதுங்க ஆகியோர் உள்ளூர் டெண்டர்களை தன்னிச்சையான முறையில் கையாண்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பான விரிவான விசாரணைகளை முன்னெடுத்த சட்டமா அதிபர் திணைக்களம் போதிய சான்றுகளின் அடிப்படையில் இருவருக்கும் எதிராக மேல் நீதிமன்றத்தில் உத்தியோகபூர்வமாக குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்துள்ளது. இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை முன்னெடுக்க காவல்துறையினர் மற்றும் உரிய தரப்பினருக்கு தேவையான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் எரிபொருள் மற்றும் போக்குவரத்து கட்டணங்கள் அதிகரித்துள்ள நிலையில் வெதுப்பக உற்பத்தி பொருட்களின் விலைகளை அதிகரிப்பது தொடர்பில் தீர்மானிக்கப்படவுள்ளது. இது குறித்த தீர்மானம் இன்று எடுக்கப்படவுள்ளதாக அகில இலங்கை வெதுப்பக உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இது குறித்து ஆராய்வதற்காக பேக்கரி உரிமையாளர்கள் சங்கத்தின் உறுப்பினர்களுக்கு இடையில் இன்று விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெறவுள்ளது. எரிபொருள்களின் விலைகள் சடுதியாக அதிகரித்துள்ளதால் வெதுப்பக தொழில்துறையை முன்னெடுத்து செல்வதில் பல்வேறு நெருக்கடிகள் ஏற்பட்டுள்ளதாக சங்கத்தின் தலைவர் NK ஜெயவர்தன சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த கலந்துரையாடலை தொடர்ந்து பான் உள்ளிட்ட அனைத்து வெதுப்பக உற்பத்தி பொருட்களினதும் திருத்தப்பட்ட புதிய விலைகள் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கில் போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் புதிய எரிவாயு கையிருப்பு நாட்டிற்கு வந்தடைந்த நிலையில் மார்ச் இறுதி வரை விலையில் மாற்றம் இருக்காது என்று லிட்ரோ நிறுவனத்தின் தலைவர் சன்ன குணவர்த்தன அறிவித்துள்ளார். சமீபத்தில் 300 ரூபாய் மட்டுமே விலை உயர்த்தப்பட்டதால் இந்த மாத இறுதி வரை எரிவாயு விலையில் எந்த மாற்றமும் இருக்காது என்று கூறியுள்ளார். இருப்பினும் விலை உயர்த்தப்பட்டாலும் அது குறிப்பிடத்தக்க உயர்வாக இருக்காது என்றும் புத்தாண்டை கருத்தில் கொண்டு ஏப்ரல் நடுப்பகுதி வரை தற்போதைய விலைகள் நீடிக்கக்கூடும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். இதற்கிடையில் பீதியால் நுகர்வோர் கூடுதலாக சிலிண்டர்களை வாங்கி வைப்பதனால் நெருக்கடி ஏற்படுவதாகவும் பொதுமக்கள் பொறுப்புடன் நடந்து கொள்ளுமாறும் அரசாங்க அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். இலங்கையில் எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டமைக்கு ஏற்ப பேருந்து கட்டணங்களை உயர்த்துவது தொடர்பான யோசனை இன்று அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இலங்கை வெள்ளை டீசல் விலை அதிகரித்துள்ள நிலையில் பேருந்து கட்டண திருத்த சூத்திரத்தின்படி தற்போதைய கட்டணத்தில் 10% அதிகமான தாக்கம் ஏற்படவுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. நேற்றைய தினம் கட்டண திருத்தம் இடம்பெறாத காரணத்தினால் இன்றைய தினம் பேருந்து சேவைகளில் இருந்து விலகியிருக்க தீர்மானித்துள்ளதாக பேருந்து சங்கங்கள் தெரிவித்துள்ளன. எவ்வாறிருப்பினும் இன்றைய தினம் அமைச்சரவையின் அனுமதி கிடைத்தவுடன் 10% அதிகமான கட்டண உயர்வு நடைமுறைக்கு வரும் என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் ஊரேழு பகுதியில் உள்ள தனியார் நிறுவனத்தின் களஞ்சியச் சாலையொன்றில் பதுக்கி வைத்திருந்த பெருமளவு எரிபொருள்கள் யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டது. இதன் போது 4700 லீட்டர் வரையிலான
டீசல், 800 லிட்டர் பெட்ரோல், 400 லிட்டர் மண்ணெண்ணெய் கைப்பற்றப்பட்டதுடன் சந்தேகத்தின் பேரில் ஒருவர் கைது செய்யப்பட்டார். யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு காவல்துறைக்கு கிடைத்த இரகசிய தகவலின் அடிப்படையில் பொறுப்பதிகாரி பிரேமதிலகா தலைமையிலான குழுவினர் ஊரெழுவில் உள்ள தனியார் பல்பொருள் அங்காடியின் களஞ்சியச் சாலையில் இன்று நடத்திய சோதனையின் போது பரல்களில் வைக்கப்பட்டிருந்த குறித்த பெருந்தொகையான எரிபொருள்களை மீட்டனர். விசாரணைகளுக்கு பின்னர் கைப்பற்றப்பட்ட எரிபொருள்கள் மற்றும் சந்தேக நபரை யாழ்ப்பாணம் நீதிவான் நீதிமன்றத்தில் முற்படுத்த காவல்துறையினர் நடவடிக்கை எடுப்பர் என தெரிவிக்கப்படுகின்றது. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பிரதேசத்தில் நீண்ட காலமாக பல்வேறு கொள்ளை சம்பவங்களுடன் தொடர்புடைய பெண் உள்ளிட்ட 5 பேரை புதுக்குடியிருப்பு குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் கைது செய்துள்ளனர். நேற்று முன்தினம் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலையத்தின் குற்றத்தடுப்பு பிரிவின் போலீஸ் பரிசோதகர்கள் உள்ளிட்ட குழுவினரால் நீண்ட காலமாக தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போது குறித்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன் போது கொள்ளையிடப்பட்ட தொலைபேசியினை சந்தேக நபர்கள் தங்கள் பாவனையில் வைத்திருந்த நிலையில் தொலைபேசியின் உரிமையாளர் கொடுத்த தகவலுக்கு அமைய தொலைபேசியின் அனைத்து இலக்கங்களும் வழங்கப்பட்டு நீதிமன்றத்தில் உத்தரவு பெறப்பட்டு அந்த தொலைபேசியில் வேறு சிம் அட்டை ஒன்றும் பயன்படுத்தப்பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது. இந்த தொலைபேசி பாவனையினை வைத்தே கொள்ளையில் ஈடுபட்ட சந்தேக நபர் ஒருவரை புதுக்குடியிருப்பு குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணத்தில் கொலை செய்யப்பட்ட விரிவுரையாளரின் சடலமானது இன்றைய தினம் கோம்பயன்மணல் இந்து மயானத்தில் அடக்கம் செய்யப்பட்டுள்ளது. முன்னதாக யாழ்ப்பாணம் சுண்டுக்குழி பகுதியில் அமைந்துள்ள அவரது வீட்டில் இறுதி அஞ்சலிகள் நடைபெற்று அங்கிருந்து பூதவுடல் யாழ் பல்கலைக்கழக சித்த மருத்துவ பீடத்திற்கு எடுத்து வரப்பட்டு அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. அதன் போது பல்கலைக்கழக துணைவேந்தர், பேராசிரியர்கள், விரிவுரையாளர்கள், மாணவர்கள், கல்வி சாரா ஊழியர்கள் என நூற்றுக்கணக்கானோர் அஞ்சலி செலுத்தினர். குறித்த விரிவுரையாளர் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் மகள் மற்றும் மகளின் கணவனாரால் படுகொலை செய்யப்பட்டு தனங்களத்து பகுதியில் வீசப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. பின்னர் கொலை செய்த சந்தேக நபர்கள் இருவரும் திருகோணமலை பகுதியில் தலைமறைவாகி இருந்தனர். அதன் பின்னர் விரிவுரையாளர்களின் மகன் மேற்கொண்ட முயற்சியின் பலனாக யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றத்தடுப்பு காவல்துறையினர் சந்தேக நபர்கள் இருவரையும் கைது செய்ததுடன் சடலத்தையும் மீட்டனர். இந்நிலையில் குறித்த விரிவுரையாளரின் இறுதிச் சடங்கு இன்றைய தினம் அவரது இல்லத்தில் நடைபெற்றது. அதன் பின்னர் சடலம் கோம்பயன்மணல் மயானத்தில் புதைக்கப்பட்டது. கோம்பயன்மணல் மயானத்திற்கு கொலை சந்தேக நபரான விரிவுரையாளரின் மகள் காவல்துறை பாதுகாப்புடன் அழைத்து வரப்பட்டார். மயானத்தில் எந்தவிதமான காட்சிகளையும் பதிவு செய்ய வேண்டாம் எனவும், அப்படி பதிவு செய்தால் கைது செய்ய வேண்டி ஏற்படும் எனவும் ஊடகவியலாளர்களை வெளியே நிற்குமாறும் சட்டத்தரணி ஒருவரால் கூறப்பட்டது. இருப்பினும் ஊடகவியலாளர்கள் குறித்த இறுதி நிகழ்வில் கலந்து கொண்டனர். சந்தேக நபரை காவல்துறையினர் அழைத்துச் சென்ற பின்னர் செய்தி சேகரிப்புக்காக இனி படங்கள், காணொளிகள் பதிவு செய்யலாமா என்று ஊடகவியலாளர்கள் கேட்ட நிலையில் குறித்த சட்டத்தரணி அதற்கு பின்னரும் பதிவு செய்ய வேண்டாம் என மறுப்பு தெரிவித்துள்ளார். இதேவேளை கொலை சந்தேக நபர்களான மகள் மற்றும் மருமகன் ஆகியோரை யாழ் பதில் நீதவான் வாசஸ்தலத்தில் இன்று முற்படுத்தப்பட்டனர். இதன்போது சந்தேக நபர்களை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 2 வரை விளக்கமறியலில் வைக்க பதில் நீதவான் உத்தரவிட்டார். இலங்கையின் கடல்சார் எல்லைக்குள் சுமார் 3 டிரில்லியன் கன அடி இயற்கை எரிவாயு இருப்பு இருக்கலாம் என மதிக்கப்பட்டுள்ளது. இலங்கை பெட்ரோலிய அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் சாலிய விக்ரமசூரிய இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். இலங்கையின் ஆட்புலக்கடல் மற்றும் பிரத்யேக பொருளாதார வலயத்திற்குட்பட்ட கடற்பரப்பிற்கு அடியில் பல பில்லியன் பீப்பாய் மசகு எண்ணெய் இருப்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில ஆண்டுகளாக மேற்கொள்ளப்பட்ட நில அதிர்வு சார்பான தரவு சேகரிப்பு மற்றும் மாதிரி ஆய்வுகளின் அடிப்படையிலேயே இந்த மதிப்பீடுகள் கணிக்கப்பட்டுள்ளன.
இது இலங்கையின் கடல்சார் வளங்கள் குறித்த புரிதலை மேம்படுத்தியுள்ளது. இந்த வளங்கள் கண்டறியப்பட்டாலும் வணிக ரீதியிலான அகழ்வு பணிகள் உடனடி எதிர்காலத்தில் தொடங்க வாய்ப்பில்லை என கூறப்படுகிறது. முதலீட்டாளர்களை ஈர்ப்பது மற்றும் அகழ்வாராய்ச்சி உரிமங்களை வழங்குவது போன்ற நடைமுறைகள் இன்னும் ஆரம்ப கட்டத்திலேயே உள்ளன. கடலோர அகழ்வாராய்ச்சியில் வெளிப்படைத்தன்மையை பேணவும் முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை அதிகரிக்கவும் 2021 ஆண்டின் பெட்ரோலிய வளங்கள் சட்டத்தின் கீழ் புதிய ஒழுங்குமுறை கட்டமைப்பு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. சர்வதேச எரிசக்தி நிறுவனங்களின் பங்களிப்பை ஊக்குவிக்கும் வகையில் பாரம்பரிய ஏல முறையிலிருந்து விலகி திறந்த உரிம முறை, அதாவது ஓபன் லைசன்சிங் சிஸ்டம் என்னும் புதிய நடைமுறைக்கு அதிகாரிகள் மாறியுள்ளனர். இதன் கீழ் கடல் பகுதிகள் சிறிய தொகுதிகளாக பிரிக்கப்பட்டு ஆய்வுகளுக்கு வழங்கப்பட உள்ளன. தற்போது பல உலகளாவிய நிறுவனங்கள் இலங்கையின் கடல்சார் வளங்களை ஆய்வு செய்ய ஆர்வம் காட்டியுள்ளன. இது பல தசாப்தங்களாக மந்த நிலையில் இருந்த இந்த துறையில் ஒரு புதிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக பெட்ரோலிய அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. கனடாவின் பிராம்டன் சிங்குவாகுசி பார்க் அமைந்துள்ள தமிழ் இனப்படுகொலை நினைவு சின்னம் மீண்டும் ஒருமுறை திட்டமிட்டு சேதப்படுத்தப்பட்டமைக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒன்டாரியோ மாகாணம் சட்டமன்ற உறுப்பினர் விஜய் தணிகாச்சலம் மற்றும் கனடிய தமிழர் தேசிய அவை NCCT இவ்வாறு கண்டனம் தெரிவித்துள்ளது. கடந்த 20 அதிகாலை வேளையில் இந்த நினைவு சின்னத்தின் பிரதான மேடை மற்றும் நினைவு பலகைகள் வர்ணங்கள் பூசப்பட்டு சிதைக்கப்பட்டுள்ளன. இந்த செயல் அருவருப்பானது என குறிப்பிட்டுள்ள விஜய் தணிகாச்சலம், இது ஒட்டுமொத்த ஒன்டாரியோ தமிழ் மக்களின் அடையாளம் மற்றும் வரலாற்றின் மீதான நேரடி தாக்குதல் என சாடியுள்ளார். வெறுப்புணர்வும் மற்றும் இனப்படுகொலையை மறைக்கும் நோக்கும் ஒன்டாரியோவில் இடம் பிடிக்க முடியாது என அவர் ஆணித்தரமாக தெரிவித்துள்ளார். இதனிடையே இது ஒரு தற்செயலான நிகழ்வு அல்லவென்றும் கடந்த 2025 ஆண்டு மே மற்றும் ஜூன் மாதங்களிலும் இதே போன்ற தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருந்த நிலையில் இது திட்டமிட்ட ஒரு சதி என்றும் கனடிய தமிழர் தேசிய அவை சுட்டிக்காட்டியுள்ளது. அத்தோடு பீல் பிராந்திய காவல்துறையினர் கண்காணிப்பு கேமரா பதிவுகளின் அடிப்படையில் முறையான விசாரணை நடத்தி குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையுடனான இருதரப்பு உறவில் ஈரானின் உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தியுள்ள இலங்கைக்கான ஈரான் இஸ்லாமிய குடியரசின் தூதுவர் கலாநிதி அலிரெசா டெல்ஹோச் இரு நாடுகளுக்கும் இடையிலான தொடர்ச்சியான ஒத்துழைப்பையும் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். கொழும்பில் உள்ள ஈரான் இஸ்லாமிய குடியரசின் தூதரகத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இந்த கருத்தினை வெளியிட்ட அவர், இலங்கையை ஒரு நட்பு நாடு என்று விவரித்ததோடு ஈரான் தனது பங்காளிகளுடன் திறந்த மற்றும் ஆதரவான நிலைப்பாட்டை பேணி வருகிறது என்றும் தெரிவித்தார். அதற்கு அமைவாக இலங்கை உள்ளிட்ட நட்பு நாடுகளின் கப்பல்களுக்கு ஹோர்மூஸ் நீரினை தொடர்ந்து அணுகக்கூடியதாக உள்ளது. அத்தகைய நாடுகளின் தேவைகளை எளிதாக்க ஈரான் தயாராக உள்ளது என்றும் இதன் போது உறுதிப்படுத்தினார். அத்துடன் இலங்கைக்கு தேவைப்பட்டால் எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வழங்க ஈரான் தயாராக உள்ளது என்றும் குறிப்பிட்ட அவர், இரு நாடுகளுக்கும் இடையே வலுவான மற்றும் ஒத்துழைப்புடன் கூடிய உறவுகளை பேணுவதன் முக்கியத்துவத்தையும் எடுத்துரைத்தார். அதே நேரம் நாட்டில் வசிக்கும் வெளிநாட்டு பிரஜைக்கு ஆதரவளிக்கவும் அவர்களை பாதுகாக்கவும் ஈரான் விரிவான உள்கட்டமைப்பை நிறுவியுள்ளது. தொடர்வது இந்திய செய்திகள். வளைகுடா நாடுகளிலிருந்து இந்தியா கணிசமான அளவில் மசகு எண்ணெய் மற்றும் எரிவாயுவை இறக்குமதி செய்யும் நிலையில் ஈரானில் நடக்கும் போர் ஒரு கவலைக்குரிய சூழ்நிலையை ஏற்படுத்தியுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி இன்று அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது தெரிவித்துள்ளார். இன்று காலை மக்களவையில் ஆரம்பமான பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது மேற்கு ஆசியாவில் அதிகரித்து வரும் மோதல் குறித்த இந்தியாவின் நிலைப்பாடு தொடர்பில் பேசும் போதே பிரதமர் மோடி இந்த விடயத்தை கூறினார்.
மேலும் தனது உரையில் அவர் மோதல் காலங்களில் இந்திய குடிமக்களின் பாதுகாப்பே அரசாங்கத்தின் முதன்மையான முன்னுரிமையாக உள்ளது என்றும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள இந்திய தூதரங்கள் குடிமக்களுக்கு சாத்தியமான அனைத்து உதவிகளையும் வழங்கி வருகின்றன என்றும் கூறினார். மேலும் அண்மைய ஆண்டுகளில் இந்தியா தனது எரிசக்தி இறக்குமதி ஆதாரங்களை கணிசமாக பல்வகைப்படுத்தியுள்ளது என்று எடுத்துரைத்த பிரதமர், முன்பு இந்தியா 27 நாடுகளில் இருந்து எரிசக்தியை இறக்குமதி செய்து வந்ததாகவும் தற்போது அந்த எண்ணிக்கை 41 ஆக உயர்ந்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்தியா முழுவதும் பெட்ரோல், டீசல் மற்றும் எரிவாயு விநியோகம் சீராக இருப்பதை உறுதி செய்ய தொடர்ச்சியான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்றும் குறிப்பிட்டார். தொடர்வது உலகச் செய்திகள். வளைகுடாவில் உள்ள கடல் நீர் சுத்திகரிப்பு ஆலைகளை அழிக்க ஈரான் திட்டமிட்டுள்ளது என்று அமெரிக்காவின் கூற்றுகளை இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை IRGC மறுத்து வருகிறது. எனினும் எதிரிகளின் தாக்குதல்களை தடுக்கும் பொருட்டு எந்த ஒரு அச்சுறுத்தல்களுக்கும் அதே போன்ற பதிலடி கொடுக்கப்படும் என்று IRGC கூறியுள்ளது. மின் உற்பத்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் ஆக்கிரமிப்பு ஆட்சியின் மின் உற்பத்தி நிலையங்களையும் அமெரிக்க தளங்களுக்கு மின்சாரம் வழங்கும் பிராந்திய நாடுகளின் மின் உற்பத்தி நிலையங்களையும் அதே நேரத்தில் அமெரிக்கர்கள் பங்குதாரர்களாக உள்ள பொருளாதார, தொழில்துறை மற்றும் எரிசக்தி உள்கட்டமைப்புகளையும் குறிவைத்து ஈரான் பதிலடி கொடுக்கும் என்ற எங்கள் முடிவை நாங்கள் அறிவித்துள்ளோம். நீங்கள் எங்கள் மருத்துவமனையை தாக்கினீர்கள், நாங்கள் அதை செய்யவில்லை. நீங்கள் எங்கள் நிவாரண மையங்களை தாக்கினீர்கள், நாங்கள் அதை செய்யவில்லை. நீங்கள் எங்கள் பள்ளிகளை தாக்கினீர்கள், நாங்கள் அதை செய்யவில்லை. ஆனால் நீங்கள் மின்சாரத்தை தாக்கினால் நாங்கள் மின்சாரத்தை தாக்குவோம். எந்த ஒரு அச்சுறுத்தலையும் அது உருவாக்கும் அதே அளவிலான தடுப்புடன் எதிர்கொள்ள நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். அவ்வாறே செய்வோம். அமெரிக்காவுக்கு எங்கள் திறன்கள் தெரியாது, அதை அவர்கள் களத்தில் காண்பார்கள் என்றும் அது மேலும் கூறியுள்ளது. ஈரான் மற்றும் இஸ்ரேலில் உள்ள அணுசக்தி முக்கியத்துவம் வாய்ந்த தளங்களுக்கு அருகில் நடந்ததாக கூறப்படும் தாக்குதல்கள் குறித்து உலக சுகாதார அமைப்பின் WHO தலைவர் டெட்ரோஸ் அதானோம் ஹெப்ரேசஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மேலும் மத்திய கிழக்கு மோதல் ஒரு ஆபத்தான கட்டத்தை எட்டியுள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். ஈரானில் உள்ள நடன்ஸ் செறிவூட்டல் வளாகம் மற்றும் அணுசக்தி நிலையங்கள் அமைந்துள்ள இஸ்ரேலிய நகரமான டிமோனா மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக கூறப்படுவதால் மத்திய கிழக்கில் போர் ஒரு ஆபத்தான கட்டத்தை எட்டியுள்ளது என்று கூறிய மருத்துவர் டெட்ரோஸ், போர் தீவிரமடையக்கூடும் என்றும் கவலை தெரிவித்தார். பரந்த அளவிலான அபாயங்கள் குறித்து எச்சரித்த அவர், அணுசக்தி தளங்களை குறிவைக்கும் தாக்குதல்கள் பொது சுகாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் அச்சுறுத்தலை உருவாக்குகின்றன என்று அவர் கூறினார். இத்துடன் பனேசியா தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பனேசியா தமிழ் நியூஸ் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நேரலையில் www.panesiatamil.tv என்ற இணையதளம் வாயிலாக தொலைக்காட்சியை பார்வையிடலாம். நன்றி, வணக்கம்.